அன்ஷிதா அவர்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த பொருள பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது அன்ஷிதா தான். இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. குறிப்பா இவங்க பேசியிருந்த டயலாக்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரலா போணுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சமீபத்தில இவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்திருந்தாங்க. அன்ஷிதா பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சுச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில அவங்கள பத்தி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி தான் அவங்களோட வீட்லயுமே இருக்காங்களாமா. அதாவது பிக் பாஸ் வீட்ல எப்படி கட்டிலுக்கு அடியில அவங்களோட முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுப்பாங்க. அதே மாரி வீட்லயுமே கட்டிலுக்கு அடியில அதே மாரி பொருட்கள் வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு வீட்ல இருந்தவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா, அங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பரிசுகளாக இருக்கட்டும், அங்க நெறைய விஷயங்கள் பரிமாறிட்டாங்க இல்லையா கண்டஸ்டன்ட்ஸ் கூட. ஸோ அது எல்லாத்தையுமே கூட பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டிலுக்கடியில தான் வச்சிருந்திருக்காங்க. அங்க அதே மாரி பழகி, இத பார்த்துட்டு அங்க தான் இடம் இல்ல. ஸோ அப்படி வைப்பீங்க. இங்க தான் ஷோகேஸ்லாம் இருக்கே. உன்னோட இந்த கிஃப்ட்டா இருக்கட்டும், உன்னோட இந்த பரிசு பொருட்களாக இருக்கட்டும், இத தாண்டி அவங்க உனக்கு குடுத்த முக்கியமான விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அங்க வைக்காத, ஏன் கட்டிலுக்கடியிலே வச்சிருக்க? அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகி இந்த ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. பொதுவாவே நம்ம ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு பண்ணோம்னா, அப்படியே அடிக்ட் ஆயிருவோம். கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல இதே மாதிரியான விஷயங்கள் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. அதனால கூட இவங்க அந்த பழக்கத்துக்கு அப்படியே அடிக்ட் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இத தாண்டி தூங்குறது, சாப்பிடுறது அப்படின்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. டாக்டர்ட்ட பார்க்கும்போது கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெறைய நாள் பிக் பாஸ் வீட்ல இருக்கவும் டக்குன்னு அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஒரு 1 வீக்ல நார்மலா அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா. அன்ஷிதா அவர்கள் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பேர் நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல சீரியல் நடிகராக இருந்து கொண்டிருக்கும் அவினாஷ் அவர்கள் சமீபத்துல தான் அப்பாவாகியிருக்கேன் அப்படிங்கிற ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. நடன கலைஞரா இருந்த அவினாஷ் அவர்கள் சமீபத்துல அழகு அப்படிங்கிற சீரியல் மூலியமா சீரியல் ஆக்டரா மாறி இருந்தாரு. அதை தொடர்ந்து அம்மன் சாக்லேட் போன்ற சீரியல்கள் பண்ணியிருந்தாரு. இப்ப விஜய் டிவில வீட்டுக்கு வீடு வாசற்படி அப்படிங்கிற நாடகம் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ரோல் தான் இவரு பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. தெரசா அப்படிங்கிற அவங்களோட 13 வருட காதலிய தான் அவரு மேரேஜ் பண்ணியிருந்தாரு. இப்ப அவங்க 2 பேருமே அவங்களோட திருமண வாழ்க்கையில அடுத்த கட்டத்த எட்டியிருக்காங்க. அப்பா, அம்மா ஆகப் போறாங்க. அந்த ஒரு ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. நான் ஆசைப்பட்ட ஒரு லைஃப் ஆசைப்பட்ட மாரியே போய்க்கிட்டு இருக்கு. அதோட அடுத்தபடியா நான் அப்பாவாகப் போறேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு போஸ்டர் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.